எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிசி குரூப் 2A எக்ஸாம் இப்போ வரப்போகுது. குரூப் 1 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ சில பகுதிகள் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருப்போம். ஆனால் எக்ஸாம் போகிறப்ப எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். ஸோ சில விஷயங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சில பகுதிகள் மட்டும் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூனிட் 9ல் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். சரிங்களா? ஸோ என்னென்னா டீட்டெயிலானா இது ஒரு 3 hours கிளாஸாக எடுக்கணும். ஆனால் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய டைமில் கடைசி நேர ரிவிஷனில் கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத மட்டும் இப்போ நம்ம எடுத்து சொல்கிறோங்க. சரிங்களா? சமூக பொருளாதார வளர்ச்சி, சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களுடைய பங்கு என்ன அப்படின்றது அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், ஸோ இவங்கள மாதிரி முக்கியமான நபர்கள் பற்றி அவங்க ஆரம்பித்த அமைப்புகள், அவங்க அவங்களுடைய பங்களிப்பு இதெல்லாம் பார்க்குறது. அரசியல் கட்சிகளும் பலதரப்பட்ட நலத்திட்டங்கள் அப்படின்னா நீதி கட்சியில் ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கொண்டு வந்த முக்கியமான அரசு நலத்திட்டங்கள் என்ன, சத்துணவு திட்டம் எப்போ வந்துச்சு, மதிய உணவு திட்டம் எப்போ வந்துச்சு, நீதி கட்சி அவங்களுடைய மதிய உணவு திட்டம் எங்கே ஃபஸ்ட்டு செயல்படுத்தினாங்க, இது மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கேள்விகள் கேட்டே இருப்பாங்க. இடஒதுக்கீடும் நியாயங்களும், ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியம். அதில் கட்டாயமாக கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. பார்த்திங்கன்னா 2 பேஜ் தான் இருக்கும் மொத்தமாகவே. அதுக்கான கண்டென்ட் அதுலேருந்து கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்ல பார்க்குறாங்க. சரிங்களா? தமிழ்நாடு பொருளாதார போக்கு, அப்புறம் தமிழ்நாடு சமூக நலத்திட்டங்களும் சீஃப் மினிஸ்டர் அவங்களோட பீரியடில் நடந்த நலத்திட்டங்களும் ஒன்று தான். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய பாலிசி நோட்டை நல்லா படிக்கணும். சமூக நலத்திட்டங்களின் தாக்கம் அப்படின்றதுக்கு நம்ம கொஞ்சம் பார்க்கணுங்க. ஓகே. ஸோ இப்போ நீதி கட்சி, ஸோ நம்மளுடைய அரசியல் வரலாறு தமிழ்நாட்டுக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நீதி கட்சியை தான் அதனுடைய நம்ம இப்போ இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது தென்னிந்திய நல உரிமை சங்கம். இதுவும் நிறையா இருக்கும். டீட்டெயிலாக 1909 ஆரம்பித்து முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கோம். 1891 போய் மனு கொடுத்துருப்பாங்க வெண்லா கிட்ட. நான் அந்த ஹிஸ்ட்ரியை இது ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரசியல் கட்சி அப்படின்றதுனால நம்ம 1916 பார்ப்போம். தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதுதான் பிடி தியாகராஜர், சரிங்களா, நடேச முதலியார், அப்புறம் டிஎம் நாயர், ஸோ இவங்களெல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறது தான் அந்த கட்சி. அதில் நிறைய பத்திரிகைகள் இருக்கும். ஆந்திர பிரகாசிகா, திராவிடன் அப்படின்ட்டு இருக்கும், ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு 3 பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க 3 மொழியில். ஆந்திர பிரகாசிகா தெலுங்கில் இருக்கும், திராவிடன் அப்படின்றது தமிழில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஜஸ்டிஸ் அப்படின்றது இங்கிலீஷில் இருக்கும். ஜஸ்டிஸ் டிஎம் நாயர் ஆரம்பிப்பார். ஸோ இந்த ஜஸ்டிஸ் ரொம்ப கேட்சியாக இருக்கிறதுனால 1916 நீதி கட்சி அப்படின்னு மாறிடும். 1919 சட்டத்தின்படி 1920 தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் பங்கு பெறாமல் போயிடும். ஸோ அவங்க பங்கு பெறாததுனால என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதி கட்சி ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனுடைய தலைவராக அப்போ தியாகராஜ செட்டி இருப்பார். மொத்தம் இருக்கக்கூடிய 93 தொகுதிகளில் 63 தொகுதிகள் இந்த நீதி கட்சி ஜெயிப்பாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும். முன்னாடி ஆந்திராவுடைய பகுதிகள், ஒரிசாவுடைய எல்லை வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு, கேரளாவுடைய சில பகுதிகள், அப்புறம் கர்நாடகாவுடைய சில பகுதிகள், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சது தான் இதுக்கு ப்ரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் தான் அப்போ. ஸோ பிரசிடென்சியோடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 1920 தியாகராஜ செட்டியார் தலைவராக இருந்தாலுமே கூட அவர் ஆட்சி அமைக்க மாட்டார். எதனால் ஆட்சி அமைக்க மாட்டார்னா, மக்களுடைய வரிப்பணத்தில் நான் செலவு பண்ண மாட்டேன். ஸோ மக்களுடைய வரிப்பணத்தை எனக்கு சம்பளமாக வாங்குகிற அளவுக்கு என்னென்னா அவர் ரொம்ப மக்கள்கிட்ட பணம் வாங்கி அவர் ரொம்ப பெரிய மிராசுதார், பெரிய பணக்காரர். சரிங்களா? அவங்ககிட்டதுக்கு நான் பணம் வாங்கணும் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுவார், சுப்பராயலுவோ சீஃப் மினிஸ்டராக ஆக்கிடுவாங்க. சரிங்களா? 1920 21 வரைக்கும் சுப்பராயலு இருப்பார். ஸோ என்னென்னா இந்த நீதி கட்சியில் யார் யார் ஆட்சி செஞ்சாங்க, என்னென்னா கால வரிசைப்படி அமைச்சு எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. யார் பீரியடில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. பெண்களுக்கான வாக்குரிமை சட்டம் 1921 இந்தியாவிலேயே முதல் முறையாக கொண்டு வரப்பட்டது இங்கே தான். அதே மாதிரி அவங்க போட்டியிடவும் உரிமை, எம்எல்ஏ எம்சியாக போட்டியிடுறதுக்கு உரிமை. எம்சிங்கிறது 1935 வந்துச்சு. ஸோ என்னென்னா போட்டியிடுறதுக்கான உரிமையும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 1920 இலவச மதிய உணவு திட்டம் அப்படின்றது ஆரம்பித்தாங்க. பஞ்சமர், அப்புறம் பல்லர்,
தீண்டத்தகாதோர், தலித் அப்படின்லாம் பல பேரில் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வந்து ஆதி திராவிடர் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எம்சி ராஜா ஒரு முக்கியமான அங்கமாக இருப்பார். அவருடைய முயற்சினால தான் இந்த இது நடக்கும். லோக்கல் பாடி ஆக்ட் சரிங்களா, மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் அப்படின்ட்டு 1920 நிறைவேற்றுவாங்க. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மிக அதிக அதிகாரம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. 1921 பனகல் அரசர் அப்படின்னு வந்திருப்பார். அவர் 1926 வரைக்கும் அவர் ஆட்சியில் இருப்பார். சீஃப் மினிஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ 1922 மெட்ராஸ் ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் 1925 சரிங்களா, அது சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஒரு சில புக்கில் 26 அப்படின்னு போட்டிருக்காங்க, 25 தான் வெங்கடேசன் புக்கில் இருக்கிறது தான் பார்த்து எடுத்து சொல்கிறதுங்க. ஓகே, என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இது வந்து நான் பிராமின்கான ஒரு இயக்கம். பிராமணர்களுடைய ஆதிக்கத்தில் தான் கோயில் இருந்தது. அதை எப்படியாவது இவங்க வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்து அந்த சட்டம் கொண்டு வந்து அரசாங்கம் தான் கோயில்களுக்கு முழு உரிமையாளர் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தனி அதிகாரி அப்படின்றத நியமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தனி பட்டா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வீட்டுமனை பட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பஞ்சமி நிலங்கள் அப்படின்றத வழங்கியிருப்பாங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. 1923 தான் இந்தியாவுடைய முதல் நம்பிக்கையில்லா தீர்மானம் சுயராஜ்ய கட்சியில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தியால் கொண்டு வரப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலதெல்லாம் முக்கியமானது. ஓகே, 1926 30 வரைக்கும் சுப்பராயன். இந்த சுப்பராயன் பீரியடில் தான் முத்தையா முதலியார் வந்து கல்வி இடஒதுக்கீடு அப்படின்றத கொண்டு வந்திருப்பார் கல்வி அமைச்சர். என்னென்னா ரொம்ப முக்கியமானது, ஃபாதர் ஆஃப் அந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிராமின்ஸ்க்கு மொத்தமாக வந்து 12 சீட் இருக்குது அப்படின்னா 5% சீட்டு வந்து 5 பங்கு சீட்டு வந்து நான் பிராமின், அதாவது பிராமணர் அல்லாதவருக்கும் பிராமினுக்கு மொத்தமாக அவங்க வந்து ஒரு 3% தான் இருந்தாங்க. ஆனால் அரசாங்க உத்தியோகத்தில் 70% பேர் வந்து பிராமின்ஸ் இருந்தாங்க. அப்படின்றதுனால இதை எதிர்த்து தான் இந்த அப்பர் காஸ்ட் ஜாதி இந்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுடைய கட்சியாக தான் இந்த நீதி கட்சி அப்படின்றதே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. நம்ம நீதி கட்சி அப்படின்னு கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகிடும் சரிங்களா. நான் சுருக்கமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், கதை சொல்ல. ஓகே, பிராமின் 2/12 இதில் ஏதாவது ஒன்று கூட கேட்பாங்க. ஆங்கிலோ இந்தியன், முஸ்லீம், ஆதி திராவிடர் எல்லாருக்கும் பங்கு என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆதி திராவிடர் பார்த்துக்கோங்க 1/12 சரிங்களா. 1/12 அப்படின்றது கொடுத்தாங்க. ரிசர்வேஷன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எல்லாருமே ரிசர்வேஷனை வந்து ரிசர்வேஷனால் நீங்கள் அதிகமாக பயனடைந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரிசர்வேஷனால் நான் பிராமின்ஸ் தான், ஜாதி இந்துக்கள் தான் 12க்கு மேலே 5 சரிங்களா. இவங்க 12க்கு மேலே 1 தான் அப்படின்ட்டு ரிசர்வேஷன் அப்படின்றது இருக்குது. ஓகே, 1930 32 முனுசாமி நாயுடு சரிங்களா. சுப்பராயன் இருப்பார், அவர் வந்து சுயேட்சையாக தான் இருப்பார், நீதி கட்சியுடைய ஆதரவோடு இருப்பார். 30 32 முனுசாமி நாயுடு, 32 36 பொப்பிலி ராஜா, பிடி ராஜா, பிடிஆர் பழனிவேல் அப்படின்ட்டு இருந்தாருங்களா. இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் இல்லைங்களா, அவங்களுடைய தாத்தா. அவர் வந்து பிரீமியர் ஆஃப் தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தாங்க. இதை கூட ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னா, பொப்பிலி அரசர் பிடி ராஜன், பொப்பிலி திருப்பி இருப்பார், கேவி ரெட்டி நாயுடு இருப்பார். ப்ரீமியராக இருந்தவங்க யார், 1932 36 வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரிங்களா. முக்கியமானது. ஓகே, அடுத்து 1900 இவங்களுடைய சாதனைகள் என்ன அப்படின்னா, நீதி கட்சியோட சாதனைகள் 1924 பணியாளர் தேர்வு வாரியமாக தான் இருக்கும், வாரியம் சரிங்களா. அது 1929 பொதுப்பணி தேர்வு ஆணையமாக மாறிடும், போர்டாக இருந்தது சரிங்களா. இது வந்து கமிஷனாக மாறி இருக்கும், சிவில் சர்வீஸ் கமிஷன். இந்த லீ கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய சிவில் சர்வீஸ்க்காக நிறைய கமிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, 1929 30 தான் எக்ஸாக்டாக. தேவதாசி தடுப்பு சட்டம், முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்களுடைய முயற்சினால் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அது 1947 ஓமந்தூரார் தான் அப்போ சிஎம்மாக இருப்பார். அப்போ தான் அது நிறைவேற்றப்படும். ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. மசோதாவுக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்காது, நிறைய ஆதரவு இருக்காது. ஸோ காங்கிரஸ் வந்து சத்தியமூர்த்தியை அதை எதிர்ப்பார். ஸோ இது சட்டம் கொண்டு வரக்கூடாது, இது வந்து மதம் சார்ந்தது, இதில் எதுக்கு நீங்கள் அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு வரீங்க, கோயிலில் பொட்டு கட்டும் வழக்கம் அப்படின்றது நம்ம 300-400 வருஷம் 1000 வருஷமாக பின்பற்றிருக்கிறது, அது எதுக்கு நீங்கள் தடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குறப்ப முத்துலட்சுமி ரெட்டி வந்து என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு நாளாக பெண்கள் வந்து கோயிலில் பொட்டு கட்டி இருந்தாங்க, எங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்தது போதும், இனிமேல் ஆண்கள் நீங்கள் வேணால் இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே அமைதியாகிடும் அந்த அவையே.
ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நம்மளுடைய சட்டமன்றத்துடைய நூலகத்தில் சட்டமன்றத்துடைய சிறப்பான பேச்சுகள் அப்படின்ட்டு தனியாக புக் இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் இந்த சென்னைக்கு போனால் மெரினா பீச்லாம் பார்க்குறத விட நீங்கள் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தேடி போய் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எனக்கு டைம் கிடச்சப்போ நான் ஒரு 1 வீக் அங்கே உள்ளே இருந்து படித்தேங்க. அது வந்து ரொம்ப ஒரு என்னென்னா நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சில் வந்து எப்படி நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு முன் உதாரணமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுடைய பேச்சுக்கும் 1940s 50s 60s பேசின பேச்சுக்கும் அண்ணாதுரையோடைய பேச்சுகள்லாம் இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஓகே, 1926 முத்துலட்சுமி ரெட்டி முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இவர் வந்து துணைத் தலைவராகவும் பின்னாடி இருப்பார். இலவச வீட்டுமனை பட்டா தந்திருப்பாங்க. 1926 ஆந்திரா பல்கலைக்கழகம், 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம். இது திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு சில புக்கில் 1925 ஆந்திரா பல்கலைக்கழகம் அப்படின்னு போட்டிருக்கு, அதை பார்த்துக்குவாங்க. ஆனால் 26 தான். ஓகே, அதே மாதிரி ஆயுர்வேதா சித்தா யுனானிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இதுதான் நீதி கட்சியுடைய முக்கியமான சாதனைகள் சரிங்களா. ஓகே, ஸோ இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது நான் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்கிறேன் சரிங்களா. ஒன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா டைம் ரொம்ப ஆகும், நமக்கு இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மியானது. ஓகே, 1947 ஓமந்தூரார் அவர் வந்து வகுப்புரிமை அரசாணை 3வது முறையாக கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு 1920, 21, 27 அப்படின்னு வந்திருக்கும் அது. ஸோ ஓமந்தூரார் வந்து என்ன பண்ணியிருப்பார், முன்னாடி வந்து 6/12 அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து மாற்றிடுவாங்க சரிங்களா. 5/6/14 12 இருக்கிறது அடிமானத்தை 14 மாற்றிடுவாங்க. அதே மாதிரி ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்குலாம் வந்து முன்னாடி வந்து பிரதிநிதித்துவம் தந்திருப்பாங்க. எதுக்கு ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு அப்படின்றத மாற்றி பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள், அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபு, இஸ்லாமு, கிறித்துவம் சரிங்களா, இது மாதிரி முக்கியமான இந்த ரிசர்வேஷனை மாற்றி அமைச்சிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகிடும், பாதிக்கப்படுவாங்க. ஆர்டிகல் 14 படி சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் அப்படின்றது பாதிக்கப்படுது. எனக்கு கிடைக்க வேண்டிய மெடிக்கல் சீட் கிடைக்கல அப்படின்ட்டு செண்பகம் துரைராஜன், நம்ம நிறைய பேர் இது ஆண் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், ஒரு பெண், நம்ம ஸ்ரீனிவாசன் அப்படின்ட்டு ஒரு கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு சீட் கிடைக்கல அப்படின்ட்டு அவரும் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பாங்க. நீதிமன்றமும் என்ன சொல்லிவிடும், இவங்களுக்கு சீட் தரணும் அப்படின்னு சொல்லிடும். ஸோ ஹைகோர்ட் போவாங்க, சுப்ரீம் கோர்ட் போவாங்க. ஸ்டேட் ஷால் நாட் டினை அட்மிஷன் ரேஸ், ரிலிஜியஸ், கேஸ்ட், லாங்குவேஜ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. இந்த கோர்ட் வந்து இந்த அரசாணையை குவாஷ் பண்ணிவிடுவாங்க, அரசாணையை செல்லாததாக மாற்றிவிடுவார்கள். அதனால தான் 1951 நேரு தலைமையிலான கேபினெட் கூடி முதல் சட்ட திருத்தம் அப்படின்றத பண்ணுவாங்க சரிங்களா. பிஎஸ் குமாரராஜா அப்போ வந்து நம்ம தமிழ்நாடுடைய பிரீமியராக இருப்பார், தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டராக இருப்பார். 1950க்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற பதவி வந்துடும், கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி தான் பிரீமியர் அப்படின்ற பதவி இருக்கும் இல்லைங்களா. ஸோ முதலாவது சட்ட திருத்தம் 9வது அட்டவணை சேர்க்கப்படும். அந்த 9வது அட்டவணையில் ஒரு சட்டம் இயற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீதிமன்றம் மேலாய்வு செய்ய முடியாது, நீதிமன்றத்துக்கு அது அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டு அந்த ரிசர்வேஷனை அங்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஓகே, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 1951 என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு 16%, அதே மாதிரி ஓபிசிக்கு 25%, மொத்தம் 41% இருந்தது. அப்புறம் 1971 சட்டநாதன் கமிஷன் சரிங்களா, மு கருணாநிதி அவர்களுடைய அமைச்சரவையில் என்ன பண்ணாங்க, ஓபிசிக்கு 31%, எஸ்சி எஸ்டிக்கு 18%, 49% ரிசர்வேஷன் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் மிக முக்கியமான அரசியல் மாற்றங்கள். 49% இடஒதுக்கீடு அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 41 49 மாற்றுறது. அப்புறம் 1980 எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68% இதை மாற்றினார். இதுவும் ரொம்ப முக்கியமானது. 71 80 ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓபிசிக்கு 50% இடஒதுக்கீடும், எஸ்சி எஸ்டிக்கு 18% இடஒதுக்கீடும் கொண்டு வந்தாங்க. 1989 இதில் சில உள் ஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு புதிய கட்சி உருவாகி அவங்களுடைய தேவை இப்போ இந்த கவுண்டர், வன்னிய கவுண்டர், ஸோ இது மாதிரி மருத்துவர், இது மாதிரி ஒரு சில கேஸ்ட்டுக்கு மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்லேயே மிகவும் பின்தங்கிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கும் உரிமை தரணும் அப்படின்றதுக்காக போராடி இந்த 50% ரிசர்வேஷனை 2ஆக உடைச்சி 30 and 20 அப்படின்ட்டு மாற்றினாங்க சரிங்களா. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1% ரிசர்வேஷனும் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எஸ்டிக்கு, ஏன்னா மக்கள் தொகையும் அங்கே கம்மியாக இருக்குது. சென்ட்ரலில் 7.5% ரிசர்வேஷன் இருந்தாலும் நம்மளோட மாநிலத்தில்
1% தான். ஸோ இப்போ 69% இன்னைக்கு வரைக்கும் இது இருக்குது. 1989 கொண்டு வரப்பட்ட மாற்றம் இப்போ வரைக்கும் இருக்குது. இதற்கு நடுவில் இதை வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு வழக்கு தொடுத்தாங்க. சரிங்களா? 76வது திருத்தம் தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் 1994 படி இது வந்து 69% நிலைநிறுத்தப்பட்டது. 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. சமூக நீதி காத்த அன்னை அப்படின்ட்டு செல்வி ஜெயலலிதாவை சொல்லுவாங்க. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். இல்லைன்னா அந்த ரிசர்வேஷனை எப்போனாலும் எடுத்துட முடியும். சரிங்களா? ஓகே, 2009 இந்த உள் ஒதுக்கீடு கொடுத்தாங்க. பிசி 30%, 26.5% பிசிக்கும், பிசிஎம்க்கு 3.5% கொடுத்தாங்க. அதே மாதிரி எஸ்சியில் வந்து 2ஆக உடைச்சாங்க. 15% ஃபார் எஸ்சி, எஸ்சிஏக்கு வந்து 3%. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்சிஏ வந்து அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அடிநிலையில் நம்மளுடைய ஜாதிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அருந்ததியர் ஜாதியினர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த எஸ்சியில் இருக்கக்கூடிய 15% இருக்கக்கூடிய ரிசர்வேஷனையும் எடுக்கலாம். அது இல்லாமல் இந்த 3% இடஒதுக்கீடையும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இதே மாதிரி இந்த வருஷத்தில் பிசி கிறிஸ்டியனுக்கு கொடுக்க வந்தாங்க. ஆனால் கிறிஸ்டியன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது வந்து மாநில அரசில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு. நான் வேகமாக சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1909 முஸ்லீம் ரிசர்வேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 1932 ராம்சே மெக்டொனால்டு வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் நான் கொடுக்க மாட்டேன், சீக்கியர்களுக்கு கொடுப்பேன், ஆங்கிலோ இண்டியன்ஸ் கொடுப்பேன், கிறிஸ்டியன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. காந்தி வந்து உண்ணாவிரதம் இருந்து என்ன பண்ணாங்க, 18% ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் இன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றத ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? 1950 நம்ம சுதந்திரம் வாங்கினப்ப 15% ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி அண்ட் 7.5 ரிசர்வேஷன் ஃபார் எஸ்டி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதுவும் 10 வருஷத்துக்கு தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1991 மண்டல் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ண, அதாவது 79-80 வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் மண்டல் கமிஷன் பற்றி பார்த்துருப்போம். 27% ரிசர்வேஷன் ஃபார் 52% ஆஃப் ஓபிசிஸ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதுவும் 1931 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதுதான் ஜாதி வாரியாக எடுக்கப்பட்ட கடைசி, அதன் அடிப்படையில் தான் நான் இப்போ ரிசர்வேஷன் அப்படின்றத கொடுக்குறேன் அப்படின்றதையும் சொன்னாங்க. இது வந்து இந்திரா சஹானி கேஸ் 92-93. இவங்க வந்து என்ன சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் 50% ரிசர்வேஷனுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, 2006 சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ஓபிசிக்கு முன்னாடி வந்து ஐஐடி, ஐஐஎம் மாதிரியான மத்திய அரசு நிறுவனங்கள் அது இல்லாமல் இருந்தது. ஓபிசிக்கான ரிசர்வேஷன் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2013 2019 103வது திருத்தம், 103. சரிங்களா? ராமம், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10% இடஒதுக்கீடு ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரிசர்வேஷன் அப்படின்றத நம்ம பார்க்குறப்ப இதுக்கப்புறமும் நிறையா இருக்கும். இது உள்ள கேள்விகள் இன்னும் நிறைய கேட்பாங்க. நான் மேலோட்டமாக சுருக்கமாக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த சோஷியல் ரிஃபார்ம்ஸ் இன் தமிழ்நாடு. இதுவும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். இது யூனிட் 8 வரும், யூனிட் 9 வரும். ஸோ ரெண்டுலேயுமே இது ஓவர்லேப் ஆகக்கூடிய ஒரு பகுதி. அயோத்திதாச பண்டிதர், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், இவங்களை பற்றி பேசிக்காவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பேசிக்ஸ் தான் இது. ஓகே, அயோத்திதாச பண்டிதர் 970 போட்டிருக்கு. 1870 அத்வைதானந்த சபா நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தோடர்களுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. 1870. சரிங்களா? 1870. 1882 திராவிடர் கழகம் அப்படின்ட்டு ஜான் ரத்தினத்தோடு சேர்ந்து ஆரம்பித்தார். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜான் ரத்தினம் 1885 ஜான் ரத்தினத்தோடவே சேர்ந்து திராவிட பாண்டியன் அப்படின்ட்டு ஒரு இதழை ஆரம்பித்தார். இதுவும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 1891 சென்சஸ் நடத்தினாங்க. அந்த சென்சஸில் இவங்களை வந்து ஒடுக்கப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் அப்படின்லாம் நீங்கள் போடாதீங்க, ஜாதியற்ற திராவிடர்கள் அல்லது ஜாதியற்ற தமிழர்கள் அப்படின்னு நீங்கள் போடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்போ தான் 1891 தான் திராவிட மகாஜன சபையோடைய முதல் மாநாடு அப்படின்றது நடந்தது. எங்கன்னா நீலகிரியில் நடந்தது. இதை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. திராவிட மகாசபை 1898 தென்னிந்திய சாக்கிய சங்கம் அப்படின்றத ஆரம்பித்தார். இது வந்து க்ரானாலஜிக்கலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1870, 1882, 85, 91. சரிங்களா? 98, 1907 ஒரு பைசா தமிழன். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதை பேர் மாற்றிருப்பாங்க. அந்த ஒரு பைசா தமிழனா தமிழனோட மதிப்பு ஒரு பைசா தானா? ஒரு அணா
ஓரணா தமிழன் சரிங்களா. ஸோ அதை வந்து மாற்றிருப்பாங்க. என்னென்னா 1908 இதை வந்து தமிழன் அப்படின்ட்டு பேர் மாற்றிருப்பாங்க. இதுக்கப்புறம் சில ரிஃபார்மர்ஸ் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா வைகுண்டர் சரிங்களா, முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து திருச்செந்தூர் கடலில் எழுந்து குளிச்சுட்டு வந்தப்போ அவருடைய தோல் நோய் சரியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா இவரை பற்றியான விஷயங்கள் நிறையா இருக்கும். கடவுள் உருவ வழிபாடு கூடாது, கடவுள் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்கார், கண்ணாடி முன்னாடி நீங்கள் நின்று வேண்டிக்குவாங்க, நீங்கள் தான் தெய்வம் அப்படின்றத சொல்லியிருப்பார். நிழல் தங்கல் அப்படின்ற அமைப்பை ஆரம்பிச்சிருப்பார். ஜாதி சமயம் அந்த வேறுபாடு அற்ற எல்லாருக்குமான ஒரு இடமாக அது இருந்தது. இவருடைய நூட்கள் வந்து அகில திரட்டு அம்மானை அருள் நூல், இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் சரிங்களா. சமத்துவ சமாஜம் அப்படின்ற ஆரம்பிச்சிருப்பார். அதே மாதிரி ஐயா வழி கோட்பாடு இன்னும் கூட நீங்கள் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, தூத்துக்குடி, திருநெல்வேலி இங்கெல்லாம் இந்த ஐயா வழி கோட்பாடை பின்பற்றுவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா. ராமலிங்க சுவாமிகள் புதுநெறி கண்ட புலவர் சரிங்களா அப்படின்ட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. பாரதியார் சொன்னார் சரிங்களா. ஸோ வள்ளலார் ரொம்ப ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பேசினவர். இவருடைய அமைப்புகள் என்ன ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1865 சன்மார்க்க சங்கம், 1867 சத்திய தர்மசாலை, 1872 சத்திய ஞான சபை சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மறுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்யம், இதெல்லாம் இவருடைய அருட்பா மருட்பா வழக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புக்லேயே இதில் தேவையான அளவுக்கு டீட்டெயில் இருக்குது. அதை நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக பாயிண்ட்ஸ் நீட்டாக கொடுத்துருப்பாங்க அதுலேயே சரிங்களா. எக்ஸஸாக வேணும் அப்படின்னா இந்த தமிழ் விக்கி அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில் வந்து நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சரிங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடிய இடமாகவும் இதெல்லாமே இருக்குது. இரட்டைமலை சீனிவாசன் 1891 தாழ்த்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முன்னோடிகள் இவங்க எல்லாருமே சரிங்களா. அதாவது அம்பேத்கருடைய முன்னோடி அப்படின்னே நம்ம அயோத்திதாசரையும் இரட்டைமலை சீனிவாசனையும் சொல்லுவோம். இரட்டைமலை சீனிவாசன் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் காந்தி சரிங்களா. காந்தியோட ரொம்ப க்ளோஸாக இருப்பார், அம்பேத்கரோடையும் க்ளோஸாக இருப்பார். 1891 பறையர் மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை ஆரம்பிப்பார். அந்த பறையர் அப்படின்ற பேரை ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படின்ட்டு 1893 மாற்றுவாங்க. 1893 பறையர் அப்படின்னு ஒரு பத்திரிகையை இவர் வந்து ஆரம்பிப்பார். 1894 பஞ்சமி நிலம் போராட்டம், அந்த அசுரன் அப்படின்னு ஒரு படம் கூட வரும். இந்த பஞ்சமி நிலம் அப்படின்றது ஆதி திராவிட மக்களுக்காக 1890s கொடுத்த நிலம். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பர் காஸ்ட்டுக்காரங்க அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. பஞ்சமி நிலம் அப்படின்றது ஒன்லி ஃபார் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு தான். அதை இன்னொருத்தவங்க வாங்கணும் அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட்டால் மட்டும்தான் வாங்க முடியும். இதே மாதிரி ட்ரைப் பட்டா அப்படின்ட்டு மலையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் தருவாங்க. அது ஒன்லி ட்ரைப் பீப்புள் மட்டும்தான். பழங்குடியினருக்கான நிலம் கொடுத்துருந்தாங்கன்னா பழங்குடியினர் மட்டும்தான் வாங்க முடியும், வேறு யாரும் வாங்க முடியாது. ஸோ அது மாதிரி பஞ்சமி நிலமாக இருந்தால் பஞ்சமி நிலம் மட்டும்தான். ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கடன் வாங்கிக்கிட்டு அந்த பத்திரத்தை வாங்கி இவங்க பேரில் பதிவு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து தவறு. பஞ்சமி நிலம் வந்து அந்த பஞ்சமி அதாவது ஆதி திராவிடர்களுக்கு மட்டும்தான் பொருத்தமானது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே. 1923 சென்னை மகாஜன மேல் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஹரிஜனர் அப்படின்னு சொல்லிடுவாங்க இவரை சரிங்களா. தென்னிந்தியாவில் சட்டமன்ற உறுப்பினரான முதல் ஆள் இவர் தான், இரட்டைமலை சீனிவாசன். மேலவைக்கு 1926 ராவ் சாஹிப் பட்டம், 1930 திவான் பகதூர் பட்டம், திராவிட மணி பட்டம், இதுவும் எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க சரிங்களா. 1930 வட்டமேசை மாநாட்டில் பங்கு பெற்றிருப்பார். 1939 சென்னை மகாஜன சபை தாழ்த்தப்பட்டோர் கூட்டமைப்பு அம்பேத்கரோடு சேர்ந்து ஆரம்பிப்பார். இவருடைய சுயசரிதையும் கேட்டிருக்காங்க, ஜீவ சரித்திர சுருக்கம், இதெல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. MC ராஜா முதல் சட்டமன்ற உறுப்பினர், கீழவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஹரிஜன உறுப்பினர் சரிங்களா. 1926 தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 1928 அனைத்திந்திய ஆதி திராவிடர் மகாஜன சபை, அனைத்திந்திய திராவிடர் மகாஜன சபை, இலவசமாக பள்ளி அப்புறம் ஹாஸ்டல் இருக்கும். இப்போ கூட சைதாப்பேட்டையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்டுக்கான ஹாஸ்டல் இவர் பேரில் தான் இருக்கும் சரிங்களா. நந்தனம் பக்கத்தில் இருக்கும். இலவச பள்ளி, நூலகம் இதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆதி திராவிடர் அப்படின்னு ஒரு பத்திரிகை இவர் ஆரம்பிச்சிருப்பார். பஞ்சமர், பறையர், பல்லர் அப்படின்றவங்கள ஆதி திராவிடர் அப்படின்றத அழைக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்தியிருப்பார். MC ராஜா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். மயிலை சின்னத்தம்பி ராஜா சரிங்களா. ஓகே. முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண், முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினர், முதல் சட்டமன்ற துணை தலைவர். இந்த எல்லா
புகழும் இவங்களுக்கு தான் இருக்கும். 1927 தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க. 1930 தேவதாசி தடுப்பு சட்டம் அப்படின்றத கொண்டு வரப்ப இவங்க தான் அதை வந்து வாதிட்டு அதை வந்து ஓரவையில் பாஸ் பண்ணுறதுக்கு எல்லா நடவடிக்கை எடுப்பாங்க. 1947 தான் அது பாஸ் ஆகும். 1930 சட்டமன்ற இயக்கத்தில் பங்கு பெற்று சிறைக்கு சென்றிருப்பாங்க. இவங்க சுதந்திர போராட்ட வீரரா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இவங்க சுதந்திர போராட்ட வீரரும் தான். சரிங்களா? சட்டமறுப்பு இயக்கம் 1930 நடந்திருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் நம்ம வந்து வேதாரண்யத்தை நோக்கி சால்ட் மார்ச் அப்படின்றது நடக்கும். பிரகாசம் தலைமையில் மெட்ராஸில் நடக்கும். சரிங்களா? கேலப்பன் தலைமையில் கேரளாவில் நடக்கும். ஸோ சட்டமறுப்பு இயக்கம் தென்னிந்தியாவில் நடந்துச்சு. அதில் பங்கு பெற்று சிறைக்கு போயிருக்காங்க. 1933 47 வரைக்கும் அகில இந்திய மகளிர் மாநாடு, சரிங்களா, ஆல் இண்டியா விமன் கான்ஃபரன்ஸ், இது பூனாவில் 1930 மார்கரெட் இவங்களாம் சேர்ந்து ஆரம்பிக்கக்கூடியது. 33 47 வரைக்கும் இதனுடைய தலைவராக இருப்பாங்க. 1952 அவ்வை இல்லம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆதரவற்றோர்களுக்கான முக்கியமான ஒரு இல்லமாக இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அது இருக்குது. சரிங்களா? 1954 கேன்சர் இன்ஸ்டியூட், WIA அப்படின்னு சொல்லுவாங்க, உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் கேன்சர் இன்ஸ்டியூட். 1954 இந்தியா தென் ஆசியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் கேன்சர் இன்ஸ்டியூட், ரிசர்ச் இன்ஸ்டியூட். மற்றதெல்லாம் ஹாஸ்பிட்டல் தான், இது வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது வந்து 25% வந்து புவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸஸ் வந்து ரொம்ப நாமினலாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபீஸ் இல்லாமல் கூட இருக்கும். ஸோ ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட். சரிங்களா? ஓகே. மருத்துவர் தர்மாம்பாள், சரிங்களா, சித்த மருத்துவர், ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களை வச்சு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1938 பெரியார் பட்டம், ஏழிசை மன்னர், சரி, இதெல்லாம் வந்து தந்திருப்பாங்க. பெரியார் வந்து ஈவே ராமசாமிக்கு தந்திருப்பாங்க. அந்த ஏழிசை மன்னர் அப்படின்றது தியாகராஜ பாகவதருக்கு தந்திருப்பாங்க. இந்த சென்னை மாணவ மன்றத்துடைய தலைவராக இருந்திருப்பாங்க. ஆசிரியர் நலனுக்காக இழவு வாரம் அப்படின்றத நடத்தியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. 1951 வீர தமிழன்னை அப்படின்ட்டு இவங்களுக்கும் பட்டம் தருவாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி முறை ஒழிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. சரிங்களா? 1936 இவங்களுடைய சுயசரித தினம் வந்து பார்த்திங்கன்னா தாசிகளின் மோசவலை மதிப்பற்ற மைனர்கள், இதுவும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பங்கு பெற்றிருக்காங்க. 1925 பெரியாரோட சேர்ந்து INC-லேருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோ தந்தை பெரியார் பற்றி போடுறேன். ஏன் அவர் வந்து பெரியார் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தார் அப்படின்றத வச்சு நம்ம ஆரம்பிப்போம். ஸோ காங்கிரஸில் காஞ்சிபுரம் மாநாட்டில் தான் திருவிக தலைமையில் இருப்பார். இந்த தனிப்பந்தி முறையை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வருவாங்க பாபு. ஸோ அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால் காங்கிரஸ்லேருந்து வெளியே வருவார். அப்புறம் இந்த அறநிலைய சட்டம் பாஸ் பண்ணுவாங்க. அதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கும். அதற்கு வந்து பெரியார் ஆதரவு தெரிவிப்பார். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா? ஸோ இது மாதிரி சில முக்கியமான காரணங்கள்னால காங்கிரஸ்லேருந்து வெளியே வரும். காந்தியோடைய தலைமையை பெரியார் ஏற்றுக்காமல் போவார். அவர் தான் அங்கே வந்து தலைவராக இருப்பார். சென்ட்ரலில் அவர் தான் பெரிய தலைவராக இருப்பார். அதை ஏற்றுக்காமல் போவார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கான நலனையும், அப்புறம் வந்து இந்த ஜாதிய வன்மமும் நிறையா இருக்குது, பிராமணர்களுடைய ஆதிக்கம் நிறையா இருக்குது அப்படின்றதுக்காகவும், பெண்களுடைய நலனுக்கான சட்டங்கள் நிறைய ஏற்றப்பட வேண்டும் அப்படின்றதுக்காகவும் அவர் வந்து இந்த காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாத்தையும் உங்களுக்கு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேங்க. விலாவாரியாக கிளாஸ் அப்படின்றதுனா உங்களுக்கு வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் போட பார்க்குறேன். சரிங்களா? டைம் இருந்தது அப்படின்னா. ஆனால் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.